மணித்துளிகள் டிசம்பர் 13, 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு கற்றுக்கொள்ளுங்கள். தியான வசனம் பிரசங்கி 10 வசனங்கள் 2, 3. ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். மூடன் வழியிலே நடக்கிற போதும் மதிக்கெட்டவனாயிருக்கிறான். தான் மூடன் என்று அவன் எல்லாருக்கும் சொல்லுகிறான். ஒரு நபர் மளிகை கடைக்கு நடந்து சென்று கவுண்டரில் ரூபாய் 500 வைத்துக் கொண்டு சில்லறை கேட்டார். கடைக்காரர் பணப்பெட்டியை திறந்தபோது அந்த மனிதன் ஒரு துப்பாக்கியை எடுத்து அனைத்து பணத்தையும் கேட்டார். அந்த கடைக்காரர் உடனடியாக பையை கொடுத்து விட்டார். அந்த நபர் பணத்தை எடுத்துக்கொண்டு தப்பி ஓடிவிட்டார். பணத்தை கேட்டு மிரட்டிய நபர் 300 ரூபாய் உள்ள பையை எடுத்துக்கொண்டு 500 ரூபாயை கவுண்டரிலேயே விட்டுவிட்டார். ஆனால் அந்த பணப்பையில் இருந்து அவன் பெற்ற பணம் வெறும் 300 ரூபாய் மட்டுமே. எவ்வளவு வேடிக்கையா இருக்கிறது பாருங்கள். நாம் அனைவரும் சில நேரங்களில் முட்டாள்தனமாக செயல்படுகிறோம். இந்த திருடனை போலல்லாமல் நாம் சரியானதை செய்ய முயற்சிக்கிறோம். முக்கியமானது நமது முட்டாள்தனமான நடக்கையிலிருந்து நாம் எவ்வாறு கற்றுக்கொள்கிறோம் என்பது முக்கியம். திருத்தம் செய்யவில்லை என்றால் நமது மோசமான தீர்வுகள் பழக்கமாக மாறக்கூடும். அது நம் தன்மையை எதிர்மறையா வடிவமைக்கும். நாம் முட்டாளாகி விடுவோம். அது நம் தன்மையை எதிர்மறையாக வடிவமைக்கும். நாம் முட்டாள் ஆகிவிடுவோம். ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடனின் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். மூடன் வழியிலே நடக்கிற போதும் மதிக்கெட்டவனாயிருக்கிறான். தான் மூடன் என்று அவன் எல்லாருக்கும் சொல்லுகிறான். சில நேரங்களில் நாம் முட்டாள்தனத்தை ஒப்புக்கொள்வது கடினம். ஏனெனில் அதற்கு கூடுதலான செயல்பாடு தேவைப்படுகிறது. ஒருவேளை குறிப்பிட்ட குறைபாட்டை நாம் பிரதிபலிக்க வேண்டும். அது வேதனையானது. அல்லது ஒரு முடிவு அவசரமாக எடுக்கப்பட்டது என்பதை நாம் ஒப்புக்கொள்ள வேண்டும். அடுத்த முறை நாம் அதிக அக்கறை எடுக்க வேண்டும். காரணம் எதுவாக இருந்தாலும் நம்முடைய முட்டாள்தனமான வழிகளை புறக்கணிக்க அது ஒருபோதும் உதவாது. அதிர்ஷ்டவசமாக தேவன் நம்முடைய முட்டாள்தனத்தை ஒழுங்குபடுத்துவதற்கும் நம்மை வடிவமாவதற்கும் பயன்படுத்தலாம். எந்த சிக்ஷையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாக சமாதான பலனை தரும் என்று எபிரேயர் 12:11 வாசிக்கலாம். நம்முடைய முட்டாள்தனமாக நடக்கைக்காக நம்முடைய பிதாவின் சிக்ஷையை ஏற்றுக்கொள்வோம். அவர் விரும்பும் மகன்கள் மற்றும் மகள்களைப் போல நம்மை மேலும் மாற்றும்படி அவரிடம் வேண்டிக் கொள்ளுவோம். நீங்கள் செய்த சமீபத்திய முட்டாள்தனமான தேர்வு என்ன? ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தார் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரிடத்திலே கேட்க கடவன் என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம் அறியாமையை போக்க தேவனிடத்தில் ஜெபிப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாயிருக்கட்டும்.